ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு இனசெட்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமாக இபிஎஃப்ஓ உறுப்பினர் எல்லாருமே கட்டாயமாக இதை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற அப்டேட் இருக்குங்க. அது என்ன, எப்படி நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற விவரங்களை தெளிவாக பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கான வேலை செய்யும் உறுப்பினர்கள் மக்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நிதி பாதுகாப்பை தரதுக்கு மிக முக்கியமான அமைப்பு இபிஎஃப்ஓ அப்படின்னு சொல்லலாங்க. இந்த இபிஎஃப்ஓவில் நீங்கள் பணம் சேமிக்கிறதுக்கும் அதை நீங்கள் பணம் விட்ராவல் பண்ணுறதுக்கும் பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக இகேஒய்சி அப்டேட் பண்ணி வச்சுருக்கணுங்க. ஆன்லைன் மோசடிகள் நிறைய இப்போ இந்த காலத்தில் நடந்துகிட்ருக்கு. உங்களுடைய பிஎஃப் கணக்கில் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக கேஒய்சி நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுக்கணும். இந்த கேஒய்சி நீங்கள் இன்னும் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இபிஎஃப்ஓட அஃபீஷியல் வெப்சைட்டான epfindia.gov.in அப்படிங்கிறதுல ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதில் ஃபார் எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குங்க. அதில் உங்களுடைய யூஏஎன் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். யூஏஎன் நம்பர் இருக்குது அப்படின்னா நீங்களே டைரெக்டாக ஆன்லைனில் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் மூலமாக யூஏஎன் நம்பர் கிரியேட் பண்ணிக்க முடியுங்க. ஆதார், பேன், பேங்க் பாஸ்புக் இது எல்லாத்தையும் கரெக்டாக லிங்க் பண்ணி நீங்கள் யூஏஎன் நம்பரை கிரியேட் பண்ணிக்கலாம். உங்கள் லாகின் ஓப்பன் ஆன பிறகு மேனேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குங்க. அதில் கேஒய்சி அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் கேஒய்சி அப்டேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆதார், பேன், பேங்க் பாஸ்புக், ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த டாக்குமெண்ட்டோடைய எண், அதனுடைய நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கணுங்க. அதை நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஒய்சி பெண்டிங் ஃபார் அப்ரூவல் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு மாறிடும். உங்களுடைய எம்ப்ளாயர் நீங்கள் எந்த கம்பெனியில் இப்போ கரண்ட்டாக வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களோ அவங்க அதை அப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா டிஜிட்டலி அப்ரூவ்டு கேஒய்சி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். இந்த அப்டேட் முடிஞ்சதுக்கப்புறமா உங்கள் மெயிலுக்கும் ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துடுங்க. இது எல்லாமே கரெக்டாக நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா தான் இபிஎஃப்ஓ கணக்கில் இருக்கிற பணம் வைக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் எந்த தடையுமே இல்லாமல் இருக்கும். அதனால் இந்த இகேஒய்சியை கண்டிப்பாக எல்லாருமே பண்ணி இந்த வீடியோவில் இருக்கிற தகவல்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ள வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.